யாரா அவன் இந்த நேரத்தில் ஃபோன் அடிச்சு உயிரம் வாங்குறான்? ஹலோ, யாரு? அண்ணா இரவு வணக்கம். நான் தான் உங்க பாசத்துக்குரிய கிளீனர். ஏன்டா எருமை இப்போ கால் பண்ண? தூங்கி நிற்கிறேன்டா. ஒன்றும் இல்லைண்ணே, எனக்கு தெரிஞ்ச காலேஜ் பிரின்சிபல் திடீர்னு இந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணி ஓட்டணும் உடனே வர சொன்னார். அதான் உங்களை கூட்டின்னு போகலான்னு. வர முடியுமா ஃப்ரீயா? எவ்வளோ வேணாலும் காசு தருவாரா? வரேன்டா. எனக்கும் இப்போ கொஞ்சம் காசு செலவுக்கு தேவைப்படுது. ஓகே, நான் வரேன். ஓட்டணும் தானே, ஓட்டுறதெல்லாம் நமக்கு அசால்ட்டு. அதெல்லாம் நம்ம வீரா புலி 5வது சிங்கம்னு நான் சொல்லலை, ஊருக்கே தெரியும். இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு மரியாதைக்கு சொல்லிக்கணும்ல. சரி, நான் கிளம்பி வரேன், என்னை கூட்டு போய் எங்கே விட்டுரு. ஓகேண்ணே, கிளம்பி ரெடியாக இருங்க. நான் வந்து உங்களை கூட்டு போகிறேன். ஆனால் என்னால் உங்கள் கூட வர முடியாது, ஏன்னா எனக்கு சில பல வேலைகள் இருக்கிறது. அதனால் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீடு நானே பார்த்துக்கிறேன். சூப்பர், மாட்டினா பம்பரக்கா மண்டையா? என்னதுடா? ஒன்றும் இல்லைண்ணே, இங்கே சொன்னேன். ஓகேடா. ஹாய், ஹலோ தலைவா தலைவிஸ், நான் தான் உங்கள் கிங் ஆஃப் ட்ராவலர் 46. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம டூரும் ஓட்ட போகிறதில்ல, லைனும் ஓட்ட போகல. இன்றைக்கி நம்ம காலேஜ் சவாரி தாங்க ஓட்ட போகிறோம். அதுக்கு தான் வந்துக்கிறோம். என்னடா இது, பஸ்ஸை காட்டுவீங்கன்னு பார்த்தா என் கிளீனர் மாரி இருக்கிற ஒருத்தவனை காட்டுறீங்க. அட பாவீங்களா, ஓட்டணும்னு சொன்னானே, அது பஸ் இல்லையா? ஐயோ, நம்மளே இந்த விஷயத்தில் வீக்காச்சே. நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. ஐயோ, இது கதை வர லாக் பண்ணிட்டானுங்க, உள்ளே அனுப்பி விட்டு. சரிங்க, இன்றைக்கி என்ன ஆக போகுதுன்னு தெரில. எருமாவனம் இறங்கி போய் பார்த்துக்கிறேன். சரிங்க, நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிங் ஆஃப் ட்ராவலர் 46க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஐயோ, நைட்டு டாய்லெட் போகும்போது கூட நான் அம்மாவை கொண்டு போவேனே. அப்படிப்பட்ட பச்சை பிள்ளை என்னை இந்தமாரி ஒரு காலேஜில் விட்டானுங்களே. சரிங்க, என்னது இது? ஓனர் என்னமோ ஏறி வச்சுட்டு போகிறாரு, ஒவ்வொன்றா வேறு வருது. அப்புறம் பேசுகிறேன், என்னமோ இது ஒரு காலேஜாங்க. அப்புறமாட்டா என்னமோ போட்டுக்குது. இந்த காலேஜில் இருக்கிற பேக்கெல்லாம் போய் என்ன இதெல்லாம் நமக்கு தெரியாது. கான்செப்ட் மட்டும் நம்ம படிச்சுட்டு போயினே இருப்போம். ஓகே, உள்ளே வந்தாச்சு. இந்த கண்ணை தொட்டால் பேய் வரத்தை நம்ம பார்க்கலாம். இந்தமாரி மேலே இருக்கிற மணி பேக்கை தான் நம்ம எடுக்கணும் போல. மொத்தம் 20 எடுக்கணுமா? ஐயோ, காலேஜின்னு சொன்னீங்க, இது பார்த்தா காலேஜ் மாரியே தெரியலையடா. எங்கேயோ சோட்டா பீமில் வர ஜூனியர்காரி இடம் மாரியே இருக்கே. இன்னும் என்னமோ டச்சு பண்ண சொல்லுது. டச்சு பண்ணி ஈச்சி கொடுப்பேன் ஹன்னி 3ல். என்னது இது? சுருக்கு பையுமே இருக்குது, சுண்ணாம்பு இருக்குமோ? ஒருவேளை இங்கே இருக்கிற ஆயாங்கெல்லாம் வாயில் சொன்னமாக போடுவாங்களோ? நம்ம சென்சிட்டிவ் அதிகமாக வச்சா இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்க, சென்சிட்டிவ் கம்மியாக வச்சுக்கலாம். அப்படி ஒரு மூட்டை கிடச்சிச்சு. அதில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. அதுக்கு எதுக்கு ராத்து காட்டுறீங்க? இவங்க இன்றைக்கி பொழுது இவங்க கூட தான் போல இருக்கே. ஐயோ ஆண்டவா, என்னை மட்டும் எப்படி அந்த வீட்டை விட்டு கொண்டு போயிட்டேன்னா உனக்கு கெடா வெட்டி நாக்கில் அழகு கூட்டுறாண்டா. அப்பா, நான் தயவு செஞ்சு இங்கேட்டு கூண்டு போயிடுவா. என்னமோ கண்ணு மாரி காமிச்சிரு. அதை எடுத்தேன், ஆனால் அது எதுக்குன்னு தெரியல. இங்கே என்னமோ கிடக்குது, மினுக்குன்னு வேறு இருக்குது. புக்கா? காலேஜ் நான் புக்கு படிக்கிற மாரியாடா என்ன நிலைமையில் இருக்கிறேன். நான் ஆல்ரெடி எல்லாம் படித்து தாண்டி வந்தான்டா. ஏன்டா என் உயிரை வாங்கினீங்க? ஐயோ, என்ன பார்க்க போதுன்னு நேரத்தில் இந்த காற்று வர உசுந்து. என்னது இது? கிச்சனு மாரியே இல்லையா? கண்டாமுன்னானு என்ன பாடஞ்ச காலேஜுக்கு என்ன அனுப்பி விட்டானுங்களா? உள்ளே என்ன இருக்கான்னு பார்ப்போம். இந்த இடம் ஒன்றும் இல்லை. இந்த இடம் தங்க போயிருக்குங்க. 2 கண்டுபிடிச்சிட்டோம், இன்னும் 18 இருக்குது. எப்படியாவது போய் ஓனாங்க. கத்தி இருந்து போக முடியுமா? ஐயோ, அதுவும் எடுக்க. என்னங்கடா, ஹெல்ப் பண்ணுறது கூட பயமுத்துற மாதிரியே பண்ணுறீங்க. ஐயோ, டேய் கிளீனரு, உன்னை லைஃப்பில் மறக்க மாட்டேன்டா. அழகாக பேசின்னு அழகாக கோத்து விட்டுட்டியேடா. அப்போவே நினச்சேன், என்னடா எப்போ போனாலும் ஒத்தின்னு வரவன் இன்னைக்கு தனியாக கைட்டு விட்டானேன்னு. இதுக்குள்ளே போவோம். இது என்னது இது? இது என்னமோ கான்ஃபரன்ஸ் ஹால் போல் இருக்குது. ஓகே, உள்ள என்ன இருக்குது? இது உள்ள இன்னும் இந்த ஒன்றை வச்சு நான் என்ன பண்ணுறது? இன்னும் பால் என்னமோ சுத்திரம் இருக்குது. இதில் ஒன்றும் இல்லை. என்ன இருக்குது? ஐயா, இல்லை, ஒன்று கிடைக்கிது. பரவாயில்ல, இன்னைக்கு திரும்ப ஒன்று கிடைக்கிது. எதுக்குன்னு இல்லையா? ஹாய், பியானோ. வேலை செய்யாத பியானோவாக தான் இருக்கும் போல இருக்குது. என்னடா இது வேலை செய்யுது? சரி, வேலை செஞ்சால் சந்தோஷமாக தானே. எங்கேயாவது இல்லை பேய் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? பேயெல்லாம் இருக்காது, இது சும்மா. நாங்கள்லாம் யார் சுடுகாட்டுக்கு போய் அதில் இருக்கிற சாம்பலை தூக்கி பல்லு வளர்க்குறாங்க? இதெல்லாம் ஒரு விஷயமா? வேறு என்னன்னு தெரியல. இந்த இடத்துல ஒரு கண் இருக்குது, இந்த கண் எடுத்துப்போம். ஓகே, அடுத்தது இந்த பக்கம் நமக்கு ஏதோ லாரி சவுண்டு வேறு கேட்குது இந்த ரோடு பக்கத்தில். ஓகே, இங்கேயும் ஒரு கண் எடுத்துட்டோம். ஐயோ, பயமாக இருக்குதுடாப்பா. ஓகே, டிவியெலாம் என்னடா இது?
சவுண்டில் வேறு ஒரு மாதிரியா வருது. ஐயோ முஞ்சி போச்சு கடவுளே நான் காப்பாத்து. என்ன நின்றுச்சு? ஐயோ ஏங்க அந்த பேய் இப்போ தாங்க இந்த ரூமை தாண்டி போதுங்க. இந்த வழியாக தானே நம்ம வந்தோம், அந்த வழியாக போதுங்க. சரி நம்ம இன்னும் இந்த கண்ணை எடுத்துப்போம். இந்த கண்ணை வச்சு அமுக்குனா வந்து அந்த பேய் பார்க்குற மாரி நமக்கு வியூ காட்டும் போல இருக்குது. ஓகே நம்ம போய் வேறு என்ன இருக்குதான்னு சொல்லி பார்ப்போம். பெட்ரூமு காலேஜில் எதுக்கு இனிமேல் பெட்ரூம் இருக்குது? ஹாஸ்டலில் இருக்கிற பசங்களும் இந்த சகல வசதியெல்லாம் இருக்காது. ஒரு வேளை அப்படி சே அப்படிலாம் இருக்காது. நம்ம மைண்டு இருக்கே. இங்கேயும் ஒரு புக்கு இருக்குது. ஆனால் இந்த புக்கு எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரியலையே. நானே வந்து சும்மா அந்த போட்டுக்கிறத மட்டும் பார்த்துட்டு வந்துட்டேன். இந்த கேமை பற்றி வேறு எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஃபஸ்ட் டைம் விளாட்றேன். ஏன்னா நான் இது டிரைவிங் கேம்ஸ் மட்டும் தான் விளாட்றேன். ஓ என்ன ரன்னா? ஐயோ பேய்ங்க ஆண்டா காப்பாத்துறா. என்ன மட்டுமே குறி வச்சு தாக்குறாங்களே. ஓடுற என்னோட ஸ்லோவா ஓரங்க பிடிச்சிட்டு போகிறான். வேகமாக போடா ஆண்டவா. எங்கே என் உயிரை காக்கிற சொருக்க கதவு அங்கே தான் இருக்குது. தோற என்ன வரவே இல்லை பேய்க்கு. ஐயோ கதவுக்கு பின்னாடி நிற்கிது. ஐயோப்பா போயிடுச்சு. ஏப்பா ஆண்டவா முடியல. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த இடத்துல தாங்க முடியும். ஏங்க இந்த பேய் வந்து கதவை தாண்டி வெளியே வராது உள்ளே வராது போலங்க. நல்ல வேலை இது ஒன்று தான் நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. எங்கேயோ தப்பிக்கிற மாரி இடம்னு பார்த்தா எங்கேயும் ஒன்றும் வைக்கல. இது என்ன ஹாஸ்டலாக ஜெயிலாக ஒரு ஓட்டம். ஓகே அந்த பேய் மேலே போயினுக்குது போல இருக்குது. நம்ம வந்து அதுக்கடியும் 18 இன்னும் 7 கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் ஒரு 14 கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. 13 சாரி மேக்ஸில் கொஞ்சம் நான் வீக்கு. ஓகே இன்னொரு கண்ணும் கிடச்சிச்சு. சூப்பர். இங்கே ஒன்றுமே இல்லை. அந்த இடத்துலையும் ஒன்றும் இல்லை. அங்கே ஒன்று இருக்குங்க. சீக்கிரம் வா உனக்காக தான் வெயிட்டிங்கு. என்னது இது? எலி எலி. சே நல்ல வேலை. நான் அசிங்கப்பட்டரை பார்க்கறதுக்கு இங்கே யாருமே இல்லை. இருக்கிறது ஒன்று அதுவும் செத்து போனது. ஓகே இந்த இடத்துல இதை எடுத்துப்போம். அப்புறம் வேறு எங்கே என்ன இருக்குது? ஐயோ இந்த இடத்துலையும் ஒன்றும் இல்லை. என்னடா ஜெயிலு? ஏங்க இது உண்மையாலுமே வந்து காலேஜ் தானா? ஐயோ என் ஜெயிலெலாம் வச்சுக்கிறானுங்க. அங்கே மேலே என்னமோ பெட்ரூம் வச்சுக்கிறானுங்க. என்னது இது? ஆஹா ஐயோ அந்த பைப்பு கிட்ட ஒரு மூட்டை இருக்குது. ஐயோ அது இங்கே ஒன்று இருக்குது. இது ஒன்று எடுத்துப்போம். வந்துடுமா? வராது. இப்படியே போவோம். நான் என்ன ரன்னா எங்கே இருக்கு? ஐயோ எந்த இடத்துல முட்டு சேர்ந்து வந்துடக்கூடாது. ஆண்டவா அந்த போட வேகமாக போடா டே. ஐயோ பயமாக இருக்கே. கதவை தர உள்ள போயிடலாம். ஐயோ பேய் போயிருக்குமா? திரும்பி போகிற மாதிரி தான் காட்டுது. ஐயோ பேய் மேடம் ஐ எம் நாட் ப்ரோ பிளேயர். ஐ எம் பாவம் நார்மல் மனுஷன் ஃப்ரம் கிங் ஆஃப் ட்ராவலர் 46. எங்கே போனாங்கன்னு தெரியலையே. ஓகே பேரில் ஒரு வேலை கிங்குறதுனால நம்மளை போட்டு தலை பார்க்குதோ. ஓகே இந்த இடத்துல ஒரு கண் இருக்குது. அச்சுக்கு இன்னும் ரன்னா இன்னும் திரும்ப. ஐயோ இந்த பேய்க்கு நான் இருக்கிறது மட்டும் எப்படி தான் தெரியுதுன்னு தெரியலையே. எங்கே அந்த கதவு வேறு என்ன தான் வந்துச்சு. என் உயிரை காக்கிற கதவு தான் வந்துச்சு. அப்பா திரும்பவும் போயிட்டு இருக்குமோ? டைம் சேவ் பண்ண. ஐயோ முடிச்சு விட்டாங்களே. அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க போங்க. ஓகேங்க நம்ம இந்த கேம் சரியாக நமக்கு விளையாட வரல. நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த வாட்டி மாஸ்டர் பிளான் போட்டு இந்த கேம் எப்படி விளையாடணும்னு தெரிஞ்சிக்கின்னு அப்போ வந்து இறங்குறாங்க. கிங் ஆஃப் ட்ராவலர் ஆன் ஃபயரில் வந்து இறங்குறாங்க. ஓகேங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிங் ஆஃப் ட்ராவலர் 46க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கேம் பிளே மறுபடியும் போடணுமா வேணாமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் தாங்க வேட்டை ஆரம்பமே. சரிங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடை பெறுவது கிங் ஆஃப் ட்ராவலர் 46. வரட்டாமே. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி வணக்கம்.